நாம் நினைத்ததை அடைய தினமும் அதிகாலையில் எழுந்து ஒரு டைரியில் நம்ம கேட்குறத நம்மளுக்கு பிடிச்சத எழுத வேண்டும். அந்த மாதிரி தினமும் அதிகாலையில் எழுதும்போது அது அனைத்துமே கிடைக்கிறது. அதன் பிறகு நிம்மதியாக தியானம் செய்ய வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்தி நமது ஆசையை பிரபஞ்சத்திடம் கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்டால் நாம் கேட்டது கண்டிப்பாக நடக்கும், கிடைக்கும். அது எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச குழந்தைகளாக கூட இருக்கலாம். நம்மளோட ஆசை என்னான்னு சொல்லி பிரபஞ்சத்திட்ட தெளிவாக கூற வேண்டும். ஒரு நாள் பார்த்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம கையில் காசுன்றதே சுத்தமாகவே இருக்காது. நம்ம ரொம்ப கவலைப்படுவோம். நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட, நம்ம சொந்தக்காரங்கிட்ட, நம்ம உறவினர்கள்ட்ட எல்லார்ட்டையும் கேட்டு பார்ப்போம். ஆனால் யாருமே கொடுக்க மாட்டாங்க. மாறாக நம்ம கேவலமாகவும் ஏளனமாகவும் பேசுவார்கள். நம்மளுக்கு அப்போ மனசு தாங்கவே முடியாது. ரொம்ப கவலையாக இருக்கும். பயங்கரமாக அழுதுருவோம். என்னடா பண்ணுறது, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலையேன்னு நினப்போம். கடைசியில் வீட்டுக்கு போனால் தன்னோட குடிகார கணவர் நம்மளை அடித்து துன்புறுத்தி ரொம்ப நம்ம மனசே உடஞ்சி போயிடும். கவலையோட நிலைமைக்கே போயிடுவோம். கடைசியாக நம்ம போகிறது கடவுள்கிட்ட. கடவுள்கிட்ட போய் நம்ம தேவையானதை கேட்போம், வேண்டுவோம். எந்த வேலைன்னு பார்க்காம கடினமாக உழைப்போம். எல்லாமே நம்மளுக்கு தெய்வம் தான். நம்ம செய்கிற தொழில் தான் நமக்கு தெய்வம்னு சொல்லி வேலையை பூரா செய்வோம். விவசாயம் பண்ணுவோம், ஆடு மாடுகளை பார்த்து வேலை செய்வோம். எந்த வேலை இருக்கோ, எந்தெந்த வேலை இருக்கோ எல்லா வேலையுமே செய்வோம். வீட்டில் நம்மளால் முடிஞ்ச டியூஷன் எடுத்து அதன் மூலியமாக வரக்கூடிய பணத்தை சேகரிப்போம். நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம். நம்ம ஒரு கிரியேட்டராகவே மாறி நம்ம ஒரு கதைகளை உருவாக்க கற்றுக்குருவோம், அதை எழுத கற்றுக்குருவோம். எல்லாமே பண்ணுவோம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்வோம். அப்போல்லாம் செய்யும்போது நம்மளுக்கு தேவையான பணம், நகை, செல்வம் எல்லாமே அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துரும். நம்ம பட்ட கஷ்டங்கள் என்றைக்குமே வீண் போகாது. கடவுள்கிட்ட நீங்கள் கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. உறவினர்கள்ட்ட கேட்கும்போது ஏச்சு பேச்சு மட்டும்தான் கிடைக்கும். ஒரு நாள் அவங்க வாழ்க்கையோட பின்பக்கம் திரும்பி பார்த்தா அவங்க வாழ்க்கையோட இறுதி கட்டத்துக்கு வந்துடுவாங்க. அவங்க வேலைன்னு போய் அவங்க நினச்சதெல்லாம் கிடச்சி கடைசியில் அவங்க வாழ்க்கையோட கடைசி பயணத்துக்கு போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. நிம்மதி, சந்தோஷம், மன அமைதி, இது மட்டும்தான் அவங்களுக்கு தேவைப்படும். நன்றி மக்களே.